வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். முடியாது, வராது, உனக்கு செட் ஆகாது, நீ மேல வர முடியாது என்று சொல்லி இந்த உலகம் உங்களை எண்ணி நகையாடி கொண்டிருக்கலாம். ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்காதீங்க. என்ன மறு உத்தரவு? என்ன இவ்வளவு சீப்பா பேசுறேன், நான் அவ்வளவு சீப்பா, நான் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நீ அவங்களோட யுத்தம் பண்ணாதீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அவங்க எது முடியாதுன்னு சொன்னாங்களோ, எது உங்களால் செய்ய முடியாது, நடக்காது, வராது, நீ வேலைக்காக மாட்டே, உன்னால வெற்றி பெற முடியாதுன்னு சொன்னாலும் அந்த காரியத்தை கையில் எடுத்து நீங்க ஜெயித்து காட்ட வேண்டும். அதற்கு பதிலாக நம்ம மறு உத்தரவு கொடுக்கும் போது மன்னிக்கணும், நாம் அவங்களோட யுத்தம் பண்ணுவதற்குடைய அப்படி அவங்களோட யுத்தம் பண்ணுவது என்ன நடக்குது என்றால், இந்த உலகத்திலே சிறைசாலை, மருத்துவமனை, சுடுகாடு என்ற நிலைக்குள்ளாக வாழ்க்கை பரிதாபமாக போய்விடும். ஆனா நீங்கள் நானும் அந்த இடத்துக்கு போகிற கூட்டம் அல்ல. இந்த உலகத்திலே கண்மலைக்கு மேலாக வாழ்கிற கூட்டம், ஜெயிக்கிற கூட்டம், வாழ்ந்திருக்கிற கூட்டம். அப்படி வாழ்ந்து செழித்திருக்கும்படியாகத்தான் பரலோக தேவன் விரும்புகிறார். அப்படி செழித்திருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை, உங்க நிலை வேற நிலைக்குள்ளாக காட்சி அளிக்கும். அப்படி வேற நிலைக்குள்ளாக காட்சி அளிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.